ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் rajasekarbalaedu யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக எஜுகேஷன் அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th எல்லாமே கிளாஸஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்ஸ் இல்லைன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போது எலெக்ஷன் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் லீவ் விட்டுருக்காங்க. பர்டிகுலராக +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரெகுலரில் மட்டும்தான் கிளாஸ் நடக்குது, ஆன்லைனில் கிடையாது. ரெகுலராக காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அரசாங்கத்தில். அதாவது +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேன்சல் பண்ணுங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணட்டும், அதில் எக்ஸாமுக்கும் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு டிஸ்கஷனோ அல்லது வந்து ஒரு ஏற்பாடுகளும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ +2 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாளை மறுநாள் வந்து எலெக்ஷன், அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன். அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் போயிட்டுருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாமே ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. எலெக்ஷன் டியூட்டி போகக்கூடிய டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எந்த பூத்துங்கிறதெல்லாம் ஆர்டர் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஏப்ரல் 16 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏப்ரல் 16 வந்து ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகுது, 23 முடியுது. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வந்து மே 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் மே 3ங்கிறப்போ ஒரு முக்கியமான டேட்டு. ஏன்னா மே 2ஆம் தேதி தான் இந்த இந்த அதாவது தமிழ்நாடு அரசனுடைய சட்டசபை எலெக்ஷனுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த பல வேலைகள் இருக்கிறதுனால எக்ஸாம்ஸு தள்ளி போகுமா அல்லது போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்லை கேன்சலே பண்ணிடுவாங்களாங்கிற மாதிரியெல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்குது. ஆனால் +2 எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரியோ அல்லது போஸ்ட்போன் பண்ணுற மாதிரியோ எந்த ஏற்பாடுகளும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கோங்க, ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம், தியரி எக்ஸாம்ஸுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து அதாவது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அல்லது கவுண்டிங் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் நிறைய ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு. ஆனால் +2 எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டேட்டில் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் ஏப்ரல் 16 ஆரம்பிக்குது, தியரி எக்ஸாம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து மே 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்ப லாக்டவுன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்த முடியாது. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கவுண்டிங் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அதாவது இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட +2 எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்குண்டான ஏற்பாடுகளில் வந்து மிக தீவிரமாக இறங்க போகிறதா ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் ஆகட்டும், தியரி எக்ஸாம் ஆகட்டும், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலில் நம்ம சொன்னக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து போஸ்ட்போன் ஆகும் அல்லது கேன்சல் ஆகுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டாம். அப்படி ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டில் டேட் வந்து நமக்கு என்னன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ அதனால் அதில் வந்து எந்தவித ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேண்டாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.